தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 40 தினங்களுக்கு மேலாக அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். நவம்பர் 7ஆம் தேதி அவர் பொது வார்டுக்கு மாற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு இதுவரை அளித்துள்ள மருத்துவ செலவு மட்டும் 100 கோடியை கடந்து விட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ரிச்சர்ட் பேல் லண்டனில் இருந்து சென்னை வர பயண கட்டணம் ரூபாய் 1,00,000 தவிர, அவர் விமானத்தில் பயணம் செய்யும் 11 மணி நேரத்திற்கும் கட்டணம் செலுத்தப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கு 68,000 ரூபாய் விகிதம் அவருக்கு பயணம் செய்யும் போது கட்டணம் தரப்படுகிறது. மேலும் அவர் ஜெயலலிதாவை சிகிச்சை அளிக்கும் 1 மணி நேரத்திற்கு 6,80,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அவர் தங்கியிருக்கும் ஹோட்டலின் தினசரி வாடகை 45,000 ரூபாய். வருகிற நவம்பர் 7ஆம் தேதி வரை சிகிச்சை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளார் ரிச்சர்ட் பேல். ரிச்சர்ட் பேலின் செலவு மட்டுமே பல கோடிகளை தாண்டும் என்று கூறப்படுகிறது. மேலும் சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் இருந்து வந்துள்ள 2 பிசியோதெரபிஸ்ட் ஒவ்வொருவருக்கும் தினமும் தலா 1,00,000 வழங்கப்படுகிறது. மேலும் தமிழக முதலமைச்சருக்கு சிகிச்சை வழங்கும் 2வது மாடியில் எடுத்துள்ள அறைகளின் வாடகை மட்டுமே 40 நாட்களில் 2 கோடியை கடந்துவிட்டது. தமிழக முதலமைச்சருக்கு வழங்கப்பட்ட வெண்டிலேட்டர் சிகிச்சைக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. செப்டம்பர் 22ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் அனுமதிக்கப்பட்ட முதல் 4 நாள் சிகிச்சை செலவு மட்டுமே 8 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயை கடந்துவிட்ட தமிழக முதலமைச்சரின் சிகிச்சை செலவுகளை மொத்தமாக பெற காத்திருக்கிறது அப்பல்லோ நிர்வாகம் என கூறப்படுகிறது. வருகிற நவம்பர் 7ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து பொது வார்டுக்கு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் இருந்து 1 வார காலத்திற்குள் அவர் போயஸ் கார்டன் திரும்பலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.